ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இசை கிச்சனில் கடலை மாவு சாம்பார் இட்லிக்கு ஏற்ற கடலை மாவு சாம்பார் எப்படி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து இட்லிக்கு பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட தேங்காய் சட்னி மட்டும் வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி சூடானாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சமையல் எண்ணெய் என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஸ்பூன் வெந்தயம். கடுகும் வெந்தயமும் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டது 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு அதையும் போட்டுக்கிறேன். வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 3 சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்க. ஏன்னா பெருங்காயம் பொடி போட்டுருக்கனால அடியில் பிடிக்கும். இந்த சைடு இது வதங்கிட்டு இருக்கட்டும். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன். இதை தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ அந்த இதில் ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட ஊற்றி விட்டு நல்லா கிண்டுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொதிச்சு நல்லா கட்டி ஆகும். அதனால எவ்வளோ நாளும் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அடியெல்லாம் பிடிச்சிருக்கும். நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் எவ்வளோ தேவையான உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்தோடனே இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். நல்லா கொதிச்சு கொஞ்சம் கட்டியான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம சுவையான கடலை மாவு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம சுவையான கடலை மாவு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.